ரோட்டரி சங்கத்தின் 70வது ஆண்டு தலைவராக பொறுப்பேற்க உள்ள ரொட்டேரியன் திரு ரவீந்திரன் காமாட்சி அவர்கள் பற்றி அறிமுகம். 1972ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் பிறந்து சௌடேஸ்வர் வித்யாலயா மற்றும் கிக்காடி மேல்நிலைப் பள்ளியில் படித்து பின்னர் இளங்கலை வணிகவியல் படிப்பை 1989-92ஆம் ஆண்டில் PhD கலை அறிவியல் கல்லூரியில் பயின்றுள்ளார். 1992-93 மற்றும் 93-94 ஆண்டுகளில் ரோட்ராக் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வெஸ்ட் சங்கத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார். 2004ஆம் ஆண்டு குடும்ப தொழில் நிமித்தமாக திருப்பூர் நகருக்கு மாற்றலாகி வந்து குடியேறினார். தன்னுடைய தாய்மாமா மகனாகிய மோகன் சுந்தரத்தின் ஏற்றுமதி நிறுவனத்தை துவங்கி கடந்த 20 ஆண்டுகளாக அவருடன் சேர்ந்து நிர்வகித்து வருகிறார். கடந்த 30 ஆண்டு வாழ்க்கை பயணத்தில் மாப்பிள்ளை மோகன் பெரும் அங்கமாக இருப்பதுடன் பல விஷயங்களில் ஒருமித்த கருத்துடன் இருப்பதால் தம்மை உடையான் படைக்காஞ்சான் என்று சொல்வது போல மாப்பிள்ளை உடையான் எதற்கும் மஞ்சான் என்ற உத்தேகத்துடன் செயலாற்ற முடிகிறது என்பது அவர் நம்பிக்கை. 2007ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு போலீஸ் டிராபிக் ஆர்கனைசேஷன் அமைப்பில் சேர்ந்து சேவை புரிந்துள்ளார். காக்கி சீருடையில் போக்குவரத்து சீரமைப்பது, திருவிழா கால கூட்டங்களை சீரமைப்பது போன்ற சேவைகளை இந்த அமைப்பில் தன்னார்வத்துடன் செய்து 3 வருடங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசராக இருந்ததுடன் 2008ஆம் ஆண்டு சிறந்த டிராபிக் வார்டனாகவும் விருது பெற்றுள்ளார். இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு ரொட்டேரியன் திரு நாகேஷ் மற்றும் ரொட்டேரியன் திரு சுகுமார் அவர்களால் அழைப்பு விடுக்கப்பட்டு திருப்பூர் ரோட்டரி சங்கத்தில் இணைந்தார். அப்போதைய தலைவர் ரொட்டேரியன் திரு கோபால்சாமி முன்னிலையில் திரு நாகேஷ் அவர்கள் ரோட்டரி பின் அணிவித்து ரோட்டரியில் இவரை இணைத்தார். 2013ஆம் ஆண்டு முதல் ரோட்டரி சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து பின்னர் 2017-18ஆம் ஆண்டில் ரொட்டேரியன் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் தலைமையில் செயலாளராகவும் பொறுப்பேற்றார். அதைத் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் தலைவருடன் இணைந்து பல்வேறு சேவை திட்டங்களை ஈடுபாட்டுடன் செய்து முடித்துள்ளார். 2017-18ஆம் ஆண்டிற்கான ரோட்டரி ஜோன் 3 அளவில் சிறந்த தலைவராக திரு பாலசுப்ரமணியம் அவர்களும், சிறந்த செயலாளராக திரு ரவீந்திரன் அவர்களும் மற்றும் மற்ற சேவைகளுக்காக 21 விருதுகளும் பெற்று சங்கத்துக்கு பெருமை சேர்த்தனர். அதன் பின்னர் தொடர்ந்த ஆண்டுகளில் மாவட்ட அளவில் பல பொறுப்புகளை வகித்து சிறப்பாக செயலாற்றியும் உள்ளார். 2018-19ஆம் ஆண்டு இன்ட்ராக்ட் ஸ்டேட் சேர்மனாகவும், 2019-20இல் எஜுகேட் த கேர்ள் சைல்டு ஸ்டேட் சேர்மனாகவும், 2020-21இல் மீண்டும் இன்ட்ராக்ட் சேர்மனாகவும், 2021-22இல் யூத் டேலண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் ரீஜனல் சேர்மனாகவும், 2022-23இல் ரோட்ராக் ரீஜனல் சேர்மனாகவும், 2023-24 டிஸ்ட்ரிக்ட் என்விரான்மெண்ட் கோ சேர்மனாகவும் பணியாற்றியுள்ளார். ரோட்டரியின் என்சைக்ளோபீடியா என்று அழைக்கப்படும் ரோட்டேரியன் PDG ஜார்ஜ் சுந்தர்ராஜ் அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவர் முன்னின்று நடத்தும் ரோட்டரியின் தலைமை பண்புகளை உருவாக்கும் ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் பயிற்சி பட்டறையின் 3 பாகங்களையும் நிறைவு செய்துள்ளார். ரவீந்திரன் அவர்கள் தொழில் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது பல்வேறு ரோட்டரி சங்க கூட்டங்களில் கலந்து கொண்டு சங்க கொடிகளை பரிமாற்றம் செய்துள்ளார். லண்டன் பால்பால் சங்கம், லண்டன் டவர் ஹாம்லெட் சங்கம், 1130 மாவட்டத்தின் கவர்னர் அவர்களின் டின்னர் அசம்பிளியில் கலந்து கொண்டது, கனடாவின் பர்லிங்டன் சங்கம் மற்றும் அமெரிக்காவின் மியாமி நகரில் கீ பிஸ்கேன் சங்கம் போன்றவை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2022ஆம் வருடம் ரொட்டேரியன் திரு ரவிசங்கரின் தலைமையில் 15 பைக்கர்கள் 7 ஒண்டர்ஸ் பைக் ரைட் என்று 840 கிலோமீட்டர் பயணமாக சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணம் முழுவதும் ரோட்டரியினுடைய 7 ஏரியாஸ் ஆஃப் போக்கஸ்னுடைய திட்டங்களை வழி நெடுகிலும் அமைந்திருந்த ஊர்களில் உள்ள ரோட்டரி சங்கங்களில் இணைத்து நலத்திட்டங்களை செயல்படுத்தி உள்ளார்கள். எஸ்ராக் என்ற ரோட்டரி ஆக்ஷன் குரூப்பின் சவுத் ஏசியன் ப்ராஜெக்ட் சேர்மனான திருமதி மீனாட்சி வெங்கட்ராமன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் எஸ்ராக்குடைய கோ சேர்மன் மறைந்த ரொட்டேரியன் திரு சிவபால் அவர்களுடைய தலைமையில் கோ சேர்மன்களான ரொட்டேரியன் திரு பூமா மகேந்திரவர்மன் மற்றும் திருமதி விசித்ரா சந்திரகுமாருடன் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சங்கத்து அளவிலும் தனிப்பட்ட முறையிலும் எவ்வாறு செயல் திட்டங்களை வகுக்கலாம் என்பதுடைய குறிப்புகளையும் வழிகாட்டுதல்களையும் ரோட்டரி சங்கங்களுக்கு வழங்கி வருகிறார்கள். இதன் முக்கிய அம்சமாக கடந்த 2022ஆம் வருடம் ஹாப்பிங் ஆன் வீல்ஸ் என்ற தலைப்பில் இவர்களுடன் இணைந்து தமிழகம் முழுவதும் உள்ள 200க்கும் மேற்பட்ட ரோட்டரி சங்க உறுப்பினர்களை சந்திக்கும் வண்ணமாக 2000 கிலோமீட்டர் கார் பயணமாக சென்று சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான கையேடுகளையும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் செய்து முடித்துள்ளார். இந்த நேரத்தில் மறைந்த ரொட்டேரியன் திரு சிவபால் அவர்களுடைய தலைமை பண்பையும் பாசத்தையும் அன்பையும் நினைவு கூறுகிறோம். வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி மீது ஆர்வம் கொண்ட காரணத்தினால் பறவைகளையும் வனவிலங்குகளையும் பட்டாம்பூச்சிகளையும் பூச்சிகளையும் படம் எடுப்பதற்காக தொடர்ந்து இயற்கை சார்ந்த இடங்களுக்கு நண்பர்களுடன் பயணித்து வருகிறார். 2007ஆம் ஆண்டு முதலே இயற்கை வரலாறு அறக்கட்டளை மூலமாக இயற்கை புரிதல் பற்றியும் இயற்கை பாதுகாப்பின் அவசியம் பற்றியும் அறிந்து கொண்டு 2013ஆம் ஆண்டு திருப்பூர் இயற்கை கழகம் என்ற அமைப்பினை தோற்றுவித்து அதனுடைய பட்டய செயலாளராகவும் இருந்துள்ளார். பின்னர் 2015ஆம் ஆண்டு முதல் இன்று வரை திருப்பூர் இயற்கை கழகத்தின் தலைவராகவும் செயலாற்றி வருகிறார். திருப்பூர் இயற்கை கழகத்தின் வாயிலாக பல்வேறு கல்லூரி, பள்ளி குழந்தைகள் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் கூடும் நிகழ்ச்சிகள் முதலானவற்றில் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல், வன உயிரினங்களின் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை படக்காட்சிகளின் வாயிலாகவும் நடத்தி வருகிறார்.
அது மட்டுமல்லாது அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் பள்ளி குழந்தைகள் பறவை பார்த்தல் நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்வதும், அருகாமையில் இருக்கக்கூடிய சிறு மலைகளில் இயற்கை நடை அழைத்து செல்வதும் உள்ளான செயல்களை அவ்வப்போதும் செய்து வருகிறார். திருப்பூர் இயற்கை கழகத்தின் சார்பில் வனத்துறையுடன் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் பறவைகள் மற்றும் பட்டாம்பூச்சிகளின் கணக்கெடுப்பில் தங்கள் குழுவினுடன் கலந்து கொண்டு வருகிறார். மேலும் பல ஆண்டுகளாக திருப்பூருக்குள் அடிபட்ட பறவைகள், குடியிருப்புகளில் தென்பட்ட பாம்புகள் முதலான பல உயிர்களை மீட்டு தகுந்த சிகிச்சை அளித்து வனத்துறையின் உதவியுடன் தகுந்த வாழ்விடத்தில் விடுவித்துள்ளார். இவருடைய இந்த இயற்கை சார்ந்த நடவடிக்கைகள் குறித்த செய்திகள் அவ்வப்போது தமிழ், ஆங்கிலம் மற்றும் மலையாளம் செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகளும் கட்டுரைகளும் இவருக்கு முகம் தெரியாத பலரையும் அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் கூறலாம். திருப்பூர் இயற்கை கழகத்தினுடைய மிகப்பெரிய கனவாக கூடிப்பாளையம் அருகே அமைந்துள்ள நஞ்சராயன் குளத்தினை ஒரு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்க வேண்டி கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் அரசு அதிகாரிகளை சந்தித்தும் அரசியல் தலைவர்களை சந்தித்தும் பல்வேறு பத்திரிகைகளில் செய்திகளின் வெளியீடு வாயிலாக அந்த நீர்நிலையின் சிறப்பை வெளிக்கொணர்ந்தும் சமீப ஆண்டுகளில் வனத்துக்குள் திருப்பூர் நிறுவனர் கிளாசிக் போலோ மிஸ்டர் சிவராமன் அவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் வனத்துறையை சார்ந்த திருப்பூர் மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன சரகர்களுடைய பெரும் முயற்சியால் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நம் தமிழகத்தினுடைய 17வது சரணாலயமாக திருப்பூர் நஞ்சராயன் குளம் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த அரசாணை மற்றும் அறிவிப்பானது திருப்பூர் இயற்கை கழகம் மட்டுமல்லாது திருப்பூரை சார்ந்த இயற்கை ஆர்வலர்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது என்றும் கூறலாம். இன்னும் 3 ஆண்டுகளில் திருப்பூரின் மிகப்பெரிய அடையாளமாக இந்த நஞ்சராயன் குளம் பறவைகள் சரணாலயம் விளங்கும் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டுள்ளனர் திருப்பூர் இயற்கை கழகத்தினர் மற்றும் ரொட்டேரியன் திரு ரவீந்திரன் காமாட்சி. ரொட்டேரியன் திரு ரவீந்திரன் காமாட்சி அவர்கள் தன்னுடைய தாயார் திரு பொன்னம்மாள், அன்பு மனைவி கீதா மற்றும் செல்ல குழந்தைகள் ஸ்னேகா மற்றும் சுகிதாவுடன் அன்பான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். Let us welcome Rotarian திரு ரவீந்திரன் காமாட்சி as the 70th president of the Rotary Club of Tirupur for the year 2024 to 25.